விஜய்க்கு எந்த சின்னம் கிடைக்கப் போகிறது, விஜய்க்கு எந்த சின்னம் என்பது மிக முக்கியமானது. விஜய் கட்சிக்கான தேர்தல் சின்னம் என்ன? தேர்தல் ஆணையம் தான் அந்த சின்னத்தை ஒதுக்கும். விஜய் கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். விஜய் ஒருவேளை தான் ஒரு பெரிய கட்சியாக இருப்பதால், புதிய கட்சியாக 234 தொகுதியிலும் போட்டியிட போகிறோம், எனவே எனக்கு இந்த சின்னம் வேணும் என அவர் கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் தேர்தல் ஆணையத்துடைய முடிவு. எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் அந்த சின்னத்தை தான் விஜய் போட்டியிட முடியும். இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல விஜய். அதாவது அங்கீகரித்த தேர்தலிலே குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கும் போதுதான் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். தற்போதைய நிலையிலே விஜய்க்கு அந்த சின்னம், எந்த சின்னம் கிடைக்கும் என்பதிலே மிக முக்கியமான பல கேள்விகள் இருக்கின்றன. அதிலே நாம் மிக முக்கியமாக பார்க்க இருப்பது விஜய்க்கு என்ன சின்னம் வழங்கப்படலாம் என்ற அடுத்த காலையிலே நாம் பார்க்கலாம். அந்த தம் கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தலுக்கு விஜய் விரைவில் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த சின்னங்களை எல்லாம் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் விரைவில் கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன வகையான சின்னங்கள் என்பது குறித்து அடுத்த காலையிலே பார்க்க இருக்கிறோம். விஜய் என்ன சின்னங்கள் கேட்க போகிறார்? தேர்தல் ஆணையத்திடம் கேட்பதற்காக 4 சின்னங்களை விஜய் பரிந்துரைத்துள்ளார். இதில் ஏதேனும் ஒன்று தர கோரிக்கை என்ற வகையில் தான் தற்போது விஜய் முடிவு செய்திருக்கிறார். தற்போதைய நிலையில் விஜய் 4 சின்னங்களை தேர்வு செய்திருக்கிறார். இந்த 4இல் ஒன்றிலே எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதலாம். அந்த 4 சின்னங்கள் என்ன என்பதுதான் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த தரவிலே நாம் பார்க்க இருப்பது விஜய் கேட்கும் சின்னங்கள்: வாகைப்பூ, கிரீடம், ஆட்டோ, ஒரு விரல். ஒரு விரல் புரட்சி என்பது விஜய் இந்த சர்க்கார் படத்தில் மிகவும் பிரபலமான அந்த ஒரு விரலை நீட்டிக்கொண்டு அவர் கேட்பார், அந்த ஒரு விரல் புரட்சி. எனவே அந்த ஒரு விரல் கேட்கலாம், அல்லது கிரீடம், வாகைப்பூ, ஆட்டோ. இந்த 4 சின்னங்களை விஜய் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இந்த 4 சின்னங்களை தான் தற்போதைக்கு விஜய் முடிவு செய்திருக்கிறார் என்ற தகவல் அவருக்கு நெருங்கிய கட்சி வட்டாரங்களிலிருந்து நமக்கு உறுதி செய்திருக்கின்றன. இந்த 4 சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் இதில் போட்டியிட விரும்புகிறோம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போவதால் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டால் என்றால் சுயேட்சையாக நாங்கள் போட்டியிடவில்லை, ஒரு கட்சியின் சார்பிலே போட்டியிடுவதால் ஒரே சின்னமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் ஒரு ரெக்வஸ்ட் கடிதம், ஒரு கடிதம் கொடுப்பார்கள், வேண்டுகோள் கடிதம். அதன் பிறகு தேர்தல் ஆணையம் முடிவு செய்து இந்த 4இல் ஒன்றோ அல்லது தேர்தல் ஆணையம் முடிவு செய்வதை அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் தற்போதைக்கு விஜய் மனதில் ஓடுகின்ற இந்த 4 சின்னங்கள் தான் தற்போதைக்கு. இது எதிர்காலத்திலே அடுத்த மாதம் மாறலாம், அதுக்கு அடுத்த மாதமும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைக்கு விஜய் வாகைப்பூ, அந்த வாகைப்பூ மீது விஜய்க்கு ஒரு வாகை சூடுவோம் என்பது போல அவருக்கு அதன் மீது ஒரு காதலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் அதை விரும்புகிறார். எனவே வாகைப்பூ, கிரீடம், ஒரு விரல் அல்லது ஆட்டோ, இந்த 4 சின்னங்களில் ஒரு சின்னத்தை விஜய் கேட்கலாம். இந்த 4 சின்னத்தில் ஒரு சின்னத்திற்கு நீங்கள் விஜய் தொண்டராக இருந்தால் வரப்போகும் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்பதுதான் தற்போது சத்தியம் டிவி தனது எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங்காக விஜய் கட்சியின் சின்னம் என்ன, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன என்பது குறித்து நாம் கொடுத்திருக்கிறோம்.